முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மதுவை பற்றியோ போதைப் பொருட்களை பற்றியோ ஒரு வார்த்தை கூட கிடையாது. அந்த தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தல் அறிக்கை யார் தெரியுமா தயார் பண்ணா? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், ஒரு பெண். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்னீர்களே கனிமொழி அவர்களே, இந்த தேர்தல் அறிக்கை உங்க தேர்தல் அறிக்கையில் ஏன் ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி பேச முடியாத உங்களால? ஒரு வார்த்தை கூட போதைப் பொருட்களை பத்தி பேச முடியாதா? வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இன்று தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனை ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் போதைப் பொருட்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதை ஒழிப்புக்கு தனி பிரிவை உருவாக்குவோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி எங்க? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எங்க? ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சொல்றாரு, நாங்க 2000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தா. அந்த கூப்பன் என்ன தெரியுமா? அதாவது 5 வருஷமா முதலமைச்சர் இருந்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சு அதை செஞ்சேன்னு ஓட்டு கேட்க தெரியல அவருக்கு. ஏன்னா எதுவும் செய்யல. அதை விட்டுட்டு நான் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன். கூப்பன்னா வெத்து பேப்பர் காகிதம். அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். அந்த கூப்பனை திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்போம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 8000 ரூபாய் வெறும் வெத்து பேப்பர் கூப்பன் பெருசா, 10,000 ரூபாய் பணம் பெருசா? 10,000 ரூபாய் நேரடி. அதுல நீங்க எதை வேணா வாங்கிட்டு கூடவே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க, ஏமாறாதீங்க தயவுசெய்து. போதும்பா, நீங்க எல்லாம் ஏமாந்தது போதும். திமுக காரங்க உங்களை ஏமாத்தியது போதும். ஆசை வார்த்தைகள் மட்டுமில்ல. தேர்தல் வந்துடுச்சு, அந்த மூட்டை மூட்டையா எடுத்து இறக்குவானுங்க. சாராயம் காசுல சம்பாதிச்ச அந்த பணம், கஞ்சா வித்து சம்பாதிச்ச அந்த பணம், கள்ள சாராயம் வித்து சம்பாதிச்ச பணம், அந்த 67 பேரு கொலை பண்ணாங்க பாரு கள்ளக்குறிச்சியில, அந்த பணத்து மேல அந்த பணத்தை வச்சு அதை எடுத்து வந்து உங்களுக்கு கொடுப்போம்.